அவர் ஒரு ஸ்மால் டாட் யூஸ் பண்ணாரு. அதுக்கு சூன்யான்னு பேர் வச்சாரு. சூன்யானா சான்ஸ்கிரிட்ல ஒண்ணுமே இல்லைன்னு மீனிங். யாரு இந்த ஒண்ணுமே இல்லாத ஜீரோவை கண்டுபிடிச்சாங்க? இந்த ஜீரோ இல்லைன்னா பேங்க் பேலன்ஸ், எக்ஸாம் மார்க், ஈவன் கூகுள் அல்காரிதம் கூட ஒண்ணுமே இல்லை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களோட சேலரி ஸ்லிப்ல 50,000 ரூபாய் இருக்கு. இந்த ஜீரோஸ்லாம் கட் பண்ணிட்டா வெறும் 5 ரூபாய் தான் இருக்கும். இப்போ நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? ஏன்ஷியன்ட் டைம்ல ரோமன்ஸ், எகிப்தியன்ஸ் இவங்க எல்லாருமே மேக்ஸ் ஜீனியஸ். பட் நத்திங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கண்டுபிடிக்க அவங்களுக்கு தெரியல. அப்பதான் 7th செஞ்சுரியில நம்ம பிரம்மகுப்தா ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நம்பர் வேணும்னு கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு ஸ்மால் டாட் யூஸ் பண்ணாரு. அதுக்கு சூன்யான்னு பேர் வச்சாரு. சூன்யானா சான்ஸ்கிரிட்ல ஒண்ணுமே இல்லைன்னு மீனிங். ஜீரோ இல்லைன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்ல, டெசிமல் நம்பர்ஸ் இல்ல, லேக்ஸ் கணக்கா அவங்களுக்கு சேலரியும் இல்ல. நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை பார்த்து நீ ஜீரோடான்னு சொன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க, உங்களோட வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு புரிய வைங்க. இன்னும் நிறைய வேல்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் தெரிஞ்சு படிச்சா மேக்ஸ் ஈஸி.